and that too touching the lives of poorest of முதல்ல ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு, லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பேசிக் நெசசிட்டிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கோமா இல்லையா? ஜன்தன் திட்டம், எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். 1.7 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் தமிழ்நாட்டில் மாத்திரம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 58% பெண்கள். அதே மாதிரி வீடு, பிஎம் ஆவாஸ் யோஜனா 12 லட்சம் வீடு கட்டப்பட்டிருக்கு ஆவாஸ் யோஜனை மூலமா, திட்டத்தின் மூலமா. ஸ்வச்ச பாரத் மிஷன், எல்லார் வீட்லேயும் டாய்லெட் இருக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். 59 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் டாய்லெட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம். ஜல் ஜீவன் மிஷன், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் குழாய் தண்ணி போய் சேரணும். 89 லட்சம் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பைப்பு கனெக்ஷன் போய் சேர்ந்துருக்கு, பைப்பு மூலமாக தண்ணி வருது. பிஎம் உஜ்வலா யோஜனா, வீட்டுக்கு எரிவாயு 41 லட்சம் உஜ்வலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் சப்சிடியில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது. அதே மாதிரி ஜன் ஔஷதி கேந்திரா, ஜெனரிக் ட்ரக்ஸ் மூலமாக மக்களுக்கு குறைச்ச விலையில் மெடிசன் போய் சேரணுன்ற அந்த திட்டம் ஆன் அன் ஆவரேஜ் 60 ரூபாய்க்கு கிடைக்குது நேற்று வரைக்கும். இல்லை வெளியில் போய் நம்ம வாங்கினோம்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மெடிசன். தட் இஸ் த ரேட், ஹையஸ்ட் ரேட், 40% ரிடக்ஷன். இன் சம் இட் இஸ் 60% ரிடக்ஷன். 100 ரூபாய்க்கு வாங்கினது 40 ரூபாய்க்கே கிடைக்குது. அதனால நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் குறைச்சல் ஆகிறது. சரி, நெக்ஸ்ட் ஆயுஷ்மான் பாரத், 79 லட்சம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர் கிடச்சிருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். அது இங்கே தமிழ்நாட்டில் 79 லட்சம் பேருக்கு. சரி, அது நம்பர் 1 ஐட்டம். அந்த மாதிரி 8 ஐட்டமில் 2வது ஐட்டம்க்கு போகிறேன்.